SSKB தமிழ். இந்த வீடியோவில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தான் விளாட போகிறோம். வாங்க விளாட்லாம். இங்கே பாருங்க, சிங்க ஃபோட்டோலாம் அழகாக இருக்குது. எல்லாமே புது வீடுங்க. அதுவும் இல்லாமல் சொல்ல மறந்துட்டேன், புதுசாக ரொம்ப நாள் கழிச்சு விளாட்றேன் இப்போ தான். சரி, ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவோம். ஒரு 400 போட்டு பார்க்கலாம். சாரி, 400 போட்டு பார்க்கலாம். என்ன பைக் வருதுன்னு ZX10. அதே தான், அதே நம்பர் தான். 3000லாம் போட்டிங்கன்னா H2R வரும். ஆனால் எனக்கு இப்போ இந்த இதுவே போதும். சரி, வளைஞ்சிருவோம். போலீஸ் வண்டி எப்போ வந்துச்சு? இதெல்லாம் போலீஸ் வண்டி தரலையே எனக்கு. போட்டியா? நம்ம ரூல்ஸை மீறிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம அதனால் நம்ம இங்கிட்ட போயிடுவோம். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்மளோட பழைய வீட்டுக்கு போடலாமா? போட்டு பிரேக்கா புட்டி. சரி, போயாச்சு. அளவுதான், வந்துடுச்சு பழைய வீடு. வேஸ்ட்டு தான் பழைய வீடு போயிட்டு. இருங்க 1 மினிட்டு, அதை நோட் பண்ணிங்களா? 1 மினிட்டு. அதை வீடே மஞ்சன்னு கிடக்கு. இங்கே பாருங்க, இது என்ன இது? தெரியலையே எனக்கு. இது புதுசாக இருக்குங்க. ஐயோ, எல்லாமே நல்லா அப்டேட் கொடுத்துருக்காங்க செம்மையாக. அப்புறம் பெட்ரோல் பங்க் என்னமோ என் ஃப்ரெண்டு சொன்னால் பெட்ரோல் பங்க் வந்திருக்குன்ட்டு. அது காணும். இதோ இங்கே தான் இருக்கு. சரி, பெட்ரோல் பங்க்கும் வந்தாச்சு. ஓகே, இந்தியன் ஆயில். சரி, நம்ம இங்கே இருக்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம அதனால் இங்கே வந்துடுவோம். இங்கே என்னமோ ஒன்று இருக்குமே. ரயில்வே ஸ்டேஷன். சரிங்க, இது மேலே ஏறிட்டு போவோம். இங்கே ஒரு குளம் இருக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் கடலுக்கும் போயிட்டு நம்மளோட ZX10 அதை குளிக்க வச்சுட்டு வந்துடும். போச்சுரா. அப்படியே இது ஓகே, கரெக்டாக தான் போகுது. உள்ளே போயிருமோ? ஆமாம், உள்ளே தான் போகுது. இல்லை உள்ளே போகல. செத்துட்டோமா? வேஸ்டடுன்னு காமிச்சிட்டா அவ்வளோதான். வேஸ்ட்டு தான், ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். சரி, ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். அப்புறம் AS தமிழ் மற்றும் SS தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னமோ பார்க்காச்சு, நேம் போட்டிருக்குமே, காமிக்க மாட்டேங்குது. நேமே காமிக்க மாட்டேங்குது. எங்கேயாச்சும் போவாரா? ஜுராசிக் பார்க். சரி, உள்ளே போவோம். ஓப்பன் த டோர். போயாச்சு. அப்பா அம்மா நல்ல வேலை, மரம் நினச்சேன். எங்கே ஜுராசிக் பார்க்குன்னு தான் பேர், ஒன்றுமே இல்லை. எங்கே ட்ராகன்லாம் குட்டி குட்டியாக சுற்றுமே, நிறையா காணுமே. இப்போ ட்ராகன் இருக்கியா இல்லையா? ட்ராகன் இங்கே வந்து பாரு. ட்ராகன் பக்கத்தில் வந்து பாரு. ட்ராகன் சீக்கிரமா. அப்பா நல்ல வேலை, இந்த நேரத்துக்கு உண்மையான மனுஷனாக இருந்துதான் குத்தி கொண்டிருக்கும். இங்கே ட்ராகனே காணும். இன்னும் நல்லா உள்ளே போய் பார்க்கணுமோ? போய் பார்க்கலாம். அவ்வளோதான், மரத்தில் சொல்லியாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் நல்லா இருக்கான்ட்டு. லாஸ்ட் வரையும் போய் பார்ப்போம். நம்ம வேறு ZX10 வச்சுருக்கோமா, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும். பரவாயில்ல. அது முட்டையெல்லாம் அதிகமாக இருக்குமே ஒவ்வொரு இடத்துல. ஓகே, இது வரையும் பார்த்தாச்சு. இல்லை எந்த ட்ராகனுமே. இதெல்லாம் எதுக்கு போட்டாங்கன்னே தெரில. ட்ராகனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரே பிரேக்கு. ஸ்கிட்ட பார்த்தீங்களா இப்போ 5 நிமிஷத்தில்? இப்போ நம்ம ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட்ஸில். அது கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நான் என்ஜாயிங் வீடியோ போடுறது நல்லாயிருக்கும்.
சரி ஓகே. புடை பிரேக் அப்பா. கொஞ்சம் தான் இருக்குது, லைஃப் ஹெல்த்து வேறு கொஞ்சம் தான் இருக்குது. சரி ஏன் நான் பார்க்கவே இல்லை. போடே போ 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 போடே போ 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 போடே போ போ. எங்கே அது காணோம்? எங்கே காணோம்? எக்ஸிட் டோர் காணோம். அங்கே தான், அங்கே இருக்கு. ஓப்பன் த டோர். அவ்வளோதான், நம்மளை பார்த்தாலே பயப்படுவாங்க. அதனால தான் எதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக் டோர், அது ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக. இது ரயில்வே ஸ்டேஷனு, வந்தே பாரத். ஓகே இறங்குவோம். ஓ நடமாட்டம்லாம் நிறையா இருக்கே. ஹிந்தியில் போட்டதுனால நம்மளுக்கு ஒன்றும் புரியல. கன்று நம்ம பொருள் எடுத்துருவோமா? எடுத்து வச்சல பிஸ்டலு போட்டுருவோமா? விசாண்டு ஓடி ஓடி ஒரு என்னை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அவ்வளோதான், ஒரு ஸ்டார் காமிச்சிருச்சு. அப்போனா நம்ம ஓட வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்போ போலீஸாக வந்து குமிவாங்க. ஒரு ஸ்டார் காமிச்சிருக்கு. அங்கே ஹெல்த்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி இங்கே பாருங்க வந்துட்டாங்க. சொல்லி முடிக்கல. ஓப்பா வலிக்குதுரா சாமி. பா செம்ம அடிங்க. போச்சு, ஃபுல்லாக மாட்டிட்டோம். அவ்வளோதான் ஃபுல்லாக மாட்டிட்டோம். சரி இப்போ நம்ம போலீஸ்காரையே எடுத்துகிட்டு ஓடுவோம். போங்கடா டே சின்ன பசங்களா, டே போங்கடா. ஹெல்த்து வர கொஞ்சம் தான் இருக்குது. சரி அது ஏறிடும் அப்படியே. சரி இப்போ போலீஸ்கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். போலீஸ் வராங்களா? வந்து தான் ஆகும் அவங்க. ஏன்னா அந்த ஸ்டார் போகிற வரையும் வந்துகிட்டே இருப்பாங்க அவங்க. இன்றைக்கி வேறு வானம் இருட்டிகிட்டே இருக்குது. என்ன ஆகும் போகுதுன்னு தெரில. திருச்சியில் வானம் இதாகிக்கிட்டே இருக்கிறது. சரி அந்த போலீஸ் போவாங்களா போக மாட்டாங்களா? சரி வெளியே இறங்குவோமா வேணாமா? சும்மா ஒரு புல்லட் தானே விட்டேன், அதுக்குள்ளாட்டி போலீஸ் எல்லாமே வந்துட்டாங்க. சரி ஒரு புல்லட் விட்டதுக்கே வந்துட்டாங்கன்னா அப்போ போச்சு. கடல் வேறு வந்துடுச்சா? போச்சுடா பொட்டு லைஃபு. சரி நம்மளோட ஜார்விஸை இங்கே வர வச்சுருவோம். இல்லை இந்த தாட்டி 3000க்கு கால் பண்ணி கொடுப்போம். 3000 போட்டால் இவங்க ஒருத்தவங்க ஆடு போட்டுகிட்டே இருக்காங்க. சாரி காய்ஸ், ஏன்னா கொஞ்சம் ஆடு வந்துருச்சு. ஏன்டா நெட்டை ஆஃப் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, நெட் ஆஃப் பண்ணால் எனக்கு நெட் ஆஃப் பண்ணுற சரித்திரமே என்கிட்ட கிடையாது. சரி அதான் நெட் ஆஃப் பண்ணல. சரி சீக்கிரம் போயிட்டே இருக்கான். கடலுக்குள்ளே இறங்கிடுவோம் நம்ம. ஒரு ஸ்கிட், நீங்கள் உலகத்தில் கடலுக்குள்ளே பைக் இறங்குனா திரும்பியும் வராது. சரி வரவே வராது. ஆனால் இதில் மட்டும் பாருங்கள், நல்லா ஆழத்துக்கு வரையும் போகிறேன். பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டேன். ஒன்றுமே ஆகலை. கொஞ்சம் இந்த அனிமேஷனை மட்டும் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் மோட்டிவேட்டடாக இருக்கும். சரி வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மண்டவோடு பைக் வர வைக்கும். மண்டவோடுனா நெருப்பு. இதுவா? நான் ரொம்ப மறந்துட்டேன். இல்லை இதுவும் இல்லை. ஓகே இதுவா? ஒரு வேளை 5 அல்லவ தான் வந்துருச்சு. நெருப்பு பைக்கு, நல்லா நெருப்பு மாதிரி இருக்குமா மண்டவோட பைக்கு. இப்போ டயரை பட்டாலே கொஞ்சம் கொந்தளிக்கும் டயரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ H2R, இப்போ H2R வேணாம். இப்போ இந்த R15 V3 என்னன்னு கூட தெரியாது. சரி
அதை போய்ட்டு விட்றேன். அந்த பைக்கு மட்டும் எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ வெடிச்சிருச்சு. அளவு தான் 2 பைக்குமே வெடிச்சிருச்சு. சரி, இப்போ காரில் போய்ட்டு விடுவோம். பின்னாடி போய்ட்டு நம்ம எவ்வளோ தூரம் பறக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். அது ஒரு சில நேரத்தில் தான் பக்கு விழுவும் எனக்கு. இப்போ பக்கு விழுவுமா என்னன்னு கூட தெரில எனக்கு. இப்போ கார் ஏதாச்சும் ஒன்று வந்தால் கூட கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் கரும்பு, இல்லைனா மண்டை ஃபுல்லாக நல்லாவாக இருக்கும். சரி, வா 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 பக்கத்தில் உக்காரு. இவங்க ஒருத்தாங்க மெசேஜ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடாமல் இருக்கவே மாட்டானுங்க போல். வானம் வேறு இருட்டிகிட்டே இருக்குது. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன், எடுத்தோன்னே நம்மளுக்குன்னு ஒரு 2 சேனல் கொஞ்சம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்மளுக்குன்னு பார்த்து காரே காணும். ட்ரெயின் இப்போ வந்து இன்றைக்கி சரி பரவாயில்ல, அது இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? காரு. இதோ அங்கே இருக்குது காரு. மோட்டிவேட்டட் கார் ப்ளீஸ். என்னடா இது? இப்போ பாருங்கள், லேம்போ ஒன்று அங்கே வருதுல்ல, அதில் தான் கரெக்டாக வரும். போகிறேன் பாருங்கள். மிஸ்ஸு கொஞ்சம் அப்போ அங்கங்கே ஸ்ட்ரெக் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லுவோமா? போடு. என்னடா இது? இல்லை இங்கே சொன்னேனா அதே மாதிரியாவா? என்ன பைக்கை எடுத்துகிட்டு சுற்றுறாங்க? நீங்கள் என்ன பைக்கை சுற்றுறீங்க? ஓடு. எவனுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் இப்போ போய்ட்டு ட்ரெயினில் போய்ட்டு விட்டு பார்ப்போம், அது வெடிக்குதா இல்லையா. ட்ரெயினா வெடி. நீனும் ஒரு எரிபொருள் தானே, நீனும் எரிக்கலாம்ல, எரியலாம்ல. எங்கே அது மட்டும் எரிய மாட்டேங்குது. சரி பரவாயில்ல. இப்போ இங்கே ஒரு கார் இருக்குது. இங்கே வீடெல்லாம் இப்போ கொண்டு வந்தாங்க. சரி விடுங்க. இப்போ நம்ம பழைய வீட்டுக்கு போயிட்டு இதோட எண்டு வீடியோ காமிச்சிடலாம். பழைய வீட்டுக்கு எங்கிட்டு போகணும் மறந்துட்டேனே. ஓ, யாராச்சும் இது என்ன வீடு தான்? இதுதான் பழைய வீடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது என்ன வீடு புதுசாக இருக்கு? ஓ மை காட், நம்ம வீடு தானா? நம்ம வீடு மாதிரி இல்லையே. ஓடுறா 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 ஓடியா 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 ஓடியா. நம்ம வீடு மாதிரி இருக்கா? புது வீடா? புதுசாக இருக்கு. செம்மையாக இருக்கே. நல்லா உள்ளர செம்மையாக இருக்கு நல்லா. ஓகே சரி, எண்டு காமிச்சிரோமா? அதனால் பெரிய ஸ்விம்மிங் பூலில் போய்ட்டு குளிச்சிடும். அது போடா கீழே போடானா போக மாட்டான். அங்கங்கே ஸ்டெக் ஆகுது வேறு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கீழே வந்து தான் செத்துரு கொஞ்சம் தான். சரி ஓகே, நம்மளுக்கு இப்போ எண்டு காமிச்சிருச்சு. சரி, எல்லோரும் பார்த்ததுக்கு நன்றி. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கமெண்ட் போட்டுருங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவங்க தான் நம்மளோட தம்பிங்க. ஏஎஸ் தமிழ் மற்றும் எஸ்எஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்கள். சரி ஓகே, எஸ்எஸ்கேபி ஒரு சப்ஸ்கிரைப்பை போட்டுருங்க. சரி, எஸ்எஸ்கேபி தமிழ் சார்பாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். பாய் 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 காய்ஸ்.